மல்லி, விஜய் ஒரு சந்தோஷத்த அனுபவிச்சா, அடுத்ததா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும், ஆபத்தும் அவங்களுக்கு எப்பவுமே காத்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த மாரி தான் இப்ப ஏற்காடு போயி ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. அதே நேரத்தில மல்லிய வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கியூட்டா இருக்கு. அது அவங்க எப்பவுமே சாரி தான் கட்டியிருப்பாங்க. அந்த சாரி கட்டத விட இந்த மாடர்ன் ட்ரெஸ் அப்படிங்கிறது மல்லிக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. அதே நேரத்தில இப்ப இந்த பேராபத்து அப்படிங்கிறது எப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா? இல்ல எதிர்பாராம நடக்குதா? இல்ல வேற யாரும் ஏவி விட்டுருக்காங்களா? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டா முன்னாடியே வந்து ஒருத்தர் திட்டமிட்டு தான் இந்த விஷயத்த செய்றாங்க அப்படிங்கிற மாரி தான் எண்ண தோணுது. ஏன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, தீபிகா வந்து அவங்க ஒரு ரவுடிகள இதெல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிச்சுட்டு அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே அதில கிடைக்கல. அதுக்கப்புறமா அவங்க வந்து வண்டியில வரும்போது தான் அந்த கவினோட ஃபோட்டோ இது எல்லாமே கிடைக்குது. அப்போ அவங்க யோசிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல நிக்கும்போது தான் கண்டிப்பா மல்லியும், விஜயும் அவங்கள பாஸ் பண்றாங்க. அதுவும் ஒரு டூ வீலர்ல மல்லி மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த விஷயத்த பார்த்த உடனேயே இவங்களுக்கு ஷாக்கிங் ஆகுது. யாருக்கு? தீபிகாவுக்கு. அப்போ இவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு தான் இந்த தீபிகா ஒரே மைண்ட் செட்டப்ல இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த கவினே ஏ1 அதாவது சுடர் கொலையில கவினே ஏ1 இருந்தா கூட அந்த பழிய வந்து மல்லி மேல தான் போடணும் அப்படிங்கிற மாரி தான் இந்த தீபிகா பிளான் பண்றாங்க. அப்போ இந்த விஷயம் அதாவது இந்த தீபிகாவே சில ஆட்கள செட்டப் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி தான் எண்ண தோணுது. இல்ல அப்படின்னா அவங்க காட்டு வழியா போம்போது மலைப்பாதைக்குள்ள விஜயும் மல்லியும் போகும்போது அங்க உள்ளவங்க வம்பு இழுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் அடிதடி ஆகும். அந்த அடிதடி வழக்குல விஜய் மேலயோ, மல்லி மேலயோ எஃப்ஐஆர் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கேஸ வச்சு தீபிகா கையில எடுத்து மல்லி எதுவும் பழி வாங்க போறாங்களா? இல்ல வேற எந்த மாரியான ஒரு முடிவை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இதுல விஜய் அட்டாக் பண்றாங்க. அதே நேரத்துல விஜய வந்து அந்த இடத்துல அடிச்சு கொல்ற அளவுக்கு ரவுடிகள வந்து அட்டாக் பண்ணுதாங்க. அப்ப அத எப்படி காப்பாத்த போறா? யார் காப்பாத்த போறான்னா, கண்டிப்பா மல்லி தான் அந்த விஷயத்துல வந்து விஜய காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா நம்ம மல்லிக்கு தான் நிறையா ஃபைட் எல்லாம் தெரியுமா? அப்படிங்கும்போது அந்த இடத்துல அடித்து தூள் கலப்புவாங்க. அப்போ மற்றவங்கள அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மல்லி மேலே கேஸ் ஆகும். அதை வச்சு மல்லியை தீபிகா அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.